என் அன்பு மகளே, உன் பரமேஸ்வரன் இன்று என் ரூபத்தில் உன்னோடு பேச வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை மிகவும் கவனமாக கேள். என் குழந்தையே, தினமும் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரின் புகைப்படத்தை காண்பிப்பதற்காகவே உன் பரமேஸ்வரன் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன். உன்னை சில காலமாகத்தான் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார். அதற்கு முன்பே அவர் பின்தொடர்ந்து வந்தது கிடையாது. உன்னை அவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்று நான் தெரிந்து கொள்ள முற்பட்ட போதுதான் அது யார் என்று முதலில் புரிந்து கொண்டேன். அவரின் புகைப்படத்தை நீ கண்டால் நிச்சயம் சந்தோஷமடையத்தான் செய்வாய். ஏனென்றால் உனக்கு இது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. குழந்தையின் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான செய்தி. இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ நினைத்த விஷயம் ஒன்றை உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகின்றாய். உன்னை இவர் பின்தொடர்ந்து வருவது எப்பொழுதுமே ஒரு நல்லதுக்காகத்தான். எந்த சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. உனக்கு வந்து கொண்டிருக்கும் தடங்கல்கள் எல்லாம் உன்னால் எந்த கஷ்டங்களையும் நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நபர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தனை இடங்களிலும் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை இடைஞ்சல்களும் உனக்கு விலகுகிறதா என்று நீ நினைக்கின்ற அளவுக்கு அவர்களால் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது. இனி நீ அத்தனையும் நினைத்து வியக்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கப் போகின்றது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கையோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய். எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். இந்த போராட்ட காலத்தில் உன்னை பரமசிவனானவன் கை கொடுத்து தூக்கி கொண்டு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவரை கண்டுபிடித்து விட்டேன். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ கவனமாக கேள். இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் நிச்சயம் நான் உனக்கு இன்று காண்பிக்கப் போகின்ற புகைப்படத்தில் இருக்கின்றவர் உனக்கு நல்லதையே செய்து கொடுப்பார். என் அன்பு மகளே, அவர் ஒரு ஆண் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். உன்னை எந்நாளும் காத்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உனக்கு எந்த தீங்கும் மற்றவர்களால் வரக்கூடாது என்ற எண்ணத்தோடும், கெடுதல் வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடும் அவர் உன்னை தொடர்ந்து வருகின்றாரா என்ற சந்தேகம் எனக்கு வந்துவிட்டது. உனக்கு எப்போதோ வந்துவிடும். உனக்கான நல்ல விஷயங்களை நான் அதிகமாக நடத்தப் போகின்றேன். மென்மேலும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழப் போகின்றதை உன் பரமசிவன் நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். என் முன்னால் நின்று நீ இத்தனை நாள் வேண்டிக் கொண்டிருந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என்பதை நீ இந்த நேரத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது என்னவென்றால், இந்த உனக்கு கொடுத்திருக்கின்ற சில அற்புதமான நேரங்கள் எல்லாம் நீ சாதிக்கும் பொழுது உனக்கு வார்த்தைகளே வராது. அந்த நேரத்தில் நீ என்னை தேடி என் முன் வந்து நின்று எனக்கு நன்றி கூற வேண்டும். என்ன நடந்தது என்பதை நீ எனக்கு விளக்க வேண்டும். உனக்கு துணை நிற்பது யார் என்பதனை நீ உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக வந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ தெய்வங்கள். அதிலும் இவர் மிகவும் முக்கியமானவர், அதிசக்தி வாய்ந்தவர். இவர் யார் என்று இப்போது உனக்கு காண்பிப்பதற்காக நான் ஆவலாக உள்ளேன். சொல்லிவிடுகிறேன். இவர்தான் உனக்குள் அல்ல, இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் காவலாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் உன்னை தொடர்ந்து உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் நீ அத்தனை பெரிய பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்.
உன் பரமசிவனாகிய எனக்கே அவர் காவலாக நிற்கக்கூடியவர். அவர்தான் கருப்பசாமி. இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் அடைந்து விட்டாய் என்கின்ற திருப்தி உனக்கு எப்போது கிடைக்கின்றதோ அப்போதே இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்ததாக தோன்றி மனவேதனைப்பட்டாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நான் அள்ளி கொடுத்திருக்கின்றேன். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நீ இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று உனக்குள் வந்துவிட்டது என்றாலே போதும். உனக்கான சூழ்நிலைகள் நிச்சயம் மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பசாமி துணையோடு பின்தொடர்ந்து உனக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுவிட்டாய். உனக்கான சூழ்நிலைகள் நிச்சயம் மாறும் என்பதை புரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு அத்தனை பாதுகாவலராக நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் ஒரு நாள் கூட உன்னை பின்தொடர்ந்து வந்ததே கிடையாது. ஆனால் சில காலமாக நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும், இந்த வாழ்க்கையில் நீ நடத்துகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் உனக்கு அவர் காவலாக வந்து கொண்டிருக்கிறார். இதை உன்னுடைய கருப்பசாமியானவர் நீ அவரை நினைப்பதையும் சில காலமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார். நீ இப்போது சில காலமாக எப்போதுமே அவரை நினைத்து கொண்டிருக்கிறார். ஐயா கருப்பு, எனக்கு நல்லதை நடத்தி தாருங்கள் என்ற வார்த்தையில் நீ கூறுகின்ற மனவேதனையில் இருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு துணையாக இருந்து அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? இதற்கெல்லாம் அவர் நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் இப்போது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய அனைத்து செயல்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொடுக்கும். உன்னை சூழ்ந்து திகழும் உன்னை விட்டு விலகியின் மேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக மாறும் என்பதை அவர் உனக்கு துணையாக நிற்பதிலேயே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதற்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் உன் பரமசிவமானவன் உன்னிடத்தில் எதையுமே நான் சேர்ப்பது கிடையாது. உன்னோடு பயணித்தால் எத்தனைதான் தெய்வங்கள் இருந்தாலும் என் அன்பு மகளாகிய உன்னுடைய கையில் வைத்து பார்க்கின்ற இந்த படம் எந்த அளவிற்கு தெளிவாக உன் மனதிற்குள் பதிகின்றதோ அந்த அளவிற்கு இவரின் அன்பு உன்னை பாதிக்கும். எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் என்று நீ நினைக்கிறாயோ அது அத்தனையும் நடக்கும். வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நடப்பதே உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ உணர்ந்தாலே போதும். தெய்வமும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும். உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கு ஆசியும் ஆசீர்வாதமும் வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக இரு. உன்னோடு பயணிப்பவர் கடும் கோபம் கொண்ட கருப்பசாமியானவர். தைரியமாக இரு, அவர் உன்னோடு இருப்பார். அதே நேரத்தில் நீ எச்சரிக்கையாக இரு. ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தால் உடனே அவர் உன்னை தண்டிப்பார். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.